இதுதான் ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோவில். நல்லா காட்டுக்குள்ளார இருக்குங்க. பெரிய குதிரை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு முன்னாடி ஒரு தெப்பகுளம் ஒன்று இருக்குது. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எங்கடா போயிட்டுருக்கோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஆமாங்க, துறையூர் டு பெரம்பலூர் ரோட்டில் குறும்பலூர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் எங்கள் குலதெய்வம் கோயில் இருக்குது. இங்கே பாருங்கள், போகிற வழி எல்லாமே மலை பிரதேசமாக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மலைக்குள்ளே பூந்துலாம் போனோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா வெங்காயம்லாம் விதைச்சிருந்தாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு பிளேஸு. ஒரு வழியாக குறும்பலூர் வந்தாலுமே நல்லேந்திர சாமி கோயில் செல்லும் வழின்னு ஒரு பெரிய ஆர்ச் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த ஆர்ச்சை பார்த்துக்கிட்டே நாங்களும் கிளம்புனோம். அங்கே பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருந்து இந்த ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோயிலுக்கு பஸ் வசதியெலாம் அவ்வளோக்குள்ள டைமிங்க்கு தான் இருக்குது. நீங்கள் வண்டியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சேஃபுங்க. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம கோயில்கிட்ட வந்தாச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயில்கிட்ட போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இருங்க, ஆப்பூர் நல்லேந்திர சாமி. இது எந்த ஊர்? குறும்பலூரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட குலதெய்வம் கோயில். இங்கே இருங்க, இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நானே எங்கள் அண்ணனும் இந்த பைக்கில் வந்திருக்கோம். சரி வாங்க கோயிலுக்குள்ளார போயிட்டு கோயில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். எங்கள் குலதெய்வம் கோயில் துறையூரில் இருக்குது. இதோட அடித்தளம் பார்த்திங்கன்னா குறும்பலூரில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கோயிலுக்கு வந்திருக்கோம். சரி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருங்க, இப்போ நம்ம கோயிலுக்கு முன்னாடி போகிறோம். ஒரு தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. தண்ணிலாம் இருக்கா என்னன்னு தெரியலையே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம். இருக்கா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு முன்னாடி ஒரு தெப்பக்குளம் ஒன்று இருக்குது. இதிலெல்லாம் குளிப்பாங்களோ? இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோயிலுக்கு உள்ளார போகிறோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க, கோயிலுக்குள்ளார வந்தோடனே ஒரு பெரிய குதிரை ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். குதிரைக்கு முன்னாடி நிறைய வேல்கள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல நம்ம விளக்கேற்றி வழிபட்டுட்டு நம்ம ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோவிலுங்க இருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோவில். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோயில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோவில். எப்படி இருக்கு பாருங்க சாமி. கோயில் பூட்டியிருக்குங்க, பூசாரியை காணோம். அங்கே பாருங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக சாமி இருக்குங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க தான் நம்ம ஆப்பூர் நல்லேந்திர சாமி. எல்லாரும் சாமியை பார்த்து நல்லா தரிசிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், யாரும் வர முடியலன்னு கவலைப்படணும்னா இந்த சாமியை பார்த்து நல்லா சாமி கும்பிட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோவில். வெளியே 2 சாமிங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெளியே அது மட்டும் இல்லாமல் சாமியை ஃபோட்டோ எடுத்து ஒரு ஃபோட்டோவாகவே மாட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது சந்தன காப்பில் இருக்கிற சாமி. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்துட்டிங்கன்னா ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோவில். இது எந்த ஊர்? குறும்பலூர். குறும்பலூரில் ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோயில் இருக்குல்ல. இப்போ நம்ம அந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். இங்கே பாருங்கள், எங்களுக்கு பின்னாடி இருக்கிறது தான் மூலஸ்தானம். இப்போ நீங்கள் சாமியை பார்த்துருப்பீங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கோயிலை ஃபுல்லாகவே சுற்றி பார்ப்போம். சாமிங்க என்னென்ன சாமிங்க என்ன இருக்குன்னு. நாங்கள் இதான் ஃபஸ்ட்டு தடவை வந்திருக்கோம். இதான் எங்கள் குலதெய்வம். அடித்தளம் இதுதான் இருக்குன்ட்ருக்காங்க. எங்களோட குலதெய்வம் கோயில் துறையூரில் இருக்குது. இதோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருங்க, இப்போ நம்ம சாமி பார்த்துட்டு சைடில் போயிட்டுருக்கோம். அதாவது பின்னாடி இங்கே பாருங்கள், இங்கே நிறையா பதுவுங்களாம் இருக்குது. எல்லாம் நிறையா சாமிங்க வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமிங்களை தொட்டு வணங்கிக்குவோம். இங்கே பாருங்க, பின்னாடி தேங்காய் இது எல்லாமே நிறையா கொட்டி வச்சுருக்காங்க.
இதான் கோயிலோட கோபுரம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள். இப்போ இதெல்லாம் அந்த காலத்திலே கட்டியிருப்பாங்களாட்டுக்கு. நல்லா பெரிய கோயில் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள். இதான் வந்து நம்ம ஆப்பூர் நல்லேந்திர சாமியோட கோவில் பின்புறம். இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா சாமியோட தீர்த்தம்லாம் வந்திருக்குங்க பாருங்க. எடுக்காத அங்கே ஏதோ ஒரு கல்வெட்டில் வச்சுருக்காங்க. ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோயில், குறும்பலூர். இங்கே பார்த்துக்கோங்க, எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ இங்கே வந்துட்டு சைடில் நிறையா சாமிங்களாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா என்னென்ன சாமிங்கன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு கருப்பண்ண சாமி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க, இங்கே வந்து கருப்பசாமி வந்து நமக்கு காட்சியளிக்கிறாங்க. இங்கே பக்கத்தில் கன்னிமார்கள். இங்கே பாருங்க. அடுத்து வந்து இந்த சாமி என்ன சாமி? சன்னாசியார் சாமி. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களையும் நம்ம தொட்டு வழிபட்டுக்கலாம். அப்பா எல்லாரையும் நல்லா அப்படி வச்சுருங்கப்பா. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சன்னாச்சியார் சுவாமி. இங்கே பார்த்துக்கோங்க. வச்சிருக்கணும். அடுத்தது வந்துட்டு பாருங்க, இங்கேயும் ஒரு சாமி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த சாமி பேர் என்ன? பெரியன் பொம்மை சாமி ஏதோ ஒன்று போட்டுருவாங்க. சாமி பேர் தெரில ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வருங்க, இப்போ இவங்களையும் நம்ம வழிபட்டுக்கலாம். இங்கே வருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்களுக்கு சைடில் குதிரை வாகனங்கள்லாம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்துக்கோங்க. கடைசி என்ன சாமி இருக்குது? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. பாருங்க, கோயிலுக்கு உள்ளார வந்தாலுமே ஒரு பெரிய குதிரையும் நாயோட வாகனமும் இருக்குங்க பாருங்க. கோயிலுக்கு இப்போ வந்துட்டு பூசாரி வந்துட்டு கோயிலை திறந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பூர் நல்லேந்திர சாமி திருக்கோவில், குறும்பலூர். இங்கே பார்த்துக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்றாங்க, போய் சாமி கும்பிட்றத பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இருங்க, கோயில் ஃபுல்லாக சுற்றி முடிச்சாச்சு. இங்கே இருங்க, முன்னாடி ஒரு தெப்பக்குளம் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள், இது என்ன ஊர்? குறும்பலூர் ஆப்பூர் நல்லேந்திர சாமி கோவில். முன்னாடி ஒரு புளியாந்தோப்பு இருக்குது, அதை காமிச்சிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு சைடில் ஒரு பெரிய புளியாந்தோப்பு இருக்குது. அங்கே 2 இருக்குல்ல, அது வந்து மண்டபம். அங்கே தான் நம்ம ஏதாச்சும் கெடாலாம் வெட்டினோன்னா அங்கே வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், இங்கே தான் கெடாலாம் வெட்டுற இடம். கோயில் இங்கே இருக்குது, கெடா வந்து இங்கே வெட்டிட்டு அங்கே சமைச்சு அப்படியே சாப்பாடு போட்டுருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி, பார்த்துக்கோங்க. இதுதான் ஆப்பூர் நல்லேந்திர சாமி